வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் அறிவிப்புகளையும் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற உத்தரவுகளையும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வுக்கான வழிமுறைகள், சலுகைகள், மதிப்பெண் மாற்றங்கள், தேர்வு நடைபெறக்கூடிய தேதியில் மாற்றங்கள், தேர்வு பேப்பர் 1 பேப்பர் 2 அதுபோன்ற முக்கிய வினாக்குறிப்புகளும் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வழங்குகின்ற சிறப்பு சலுகைகள் பற்றிய தகவல்களை கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஆசிரியர்களுக்கான கட்டாயம் உத்தரவு சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. என்ன வகையான கட்டாய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு, இந்த கட்டாய உத்தரவில் எந்தெந்த ஆசிரியர்கள் பயன்பெறலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஆசிரியர்கள் தான் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக இருந்து வருகிறார்கள். இந்த நிலையில் ஆசிரியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் பதவி உயர்வு, பணி நியமனம் என பல கோரிக்கைகள் அடங்கியுள்ளது. இந்த நிலையில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு பணி விதிமுறைகள் என்பது ஏற்கனவே வகுக்கப்பட்டு இருக்கின்றன. இதில் அவ்வப்போது மாற்றங்கள் செய்து அரசிதழும் வெளியிடப்படுகிறது. அந்த வகையில் ஆசிரியர்களுக்கான பணி விதிமுறையில் மாற்றம் செய்து பல்வேறு அறிவிப்புகள் அடங்கிய அரசிதழ் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் 3ஆம் தேதியிட்ட அந்த அரசிதழில் உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர், முதுகலை ஆசிரியர் பதவி உயர்வுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தேவையில்லை எனவும், பள்ளி கல்வித்துறையில் முதுகலை ஆசிரியர் பதவி உயர்வு வழங்கப்படும் போது 18% தொடக்க கல்வித்துறையில் தகுதி வாய்ந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தனியாக அரசாணை ஒவ்வொன்றாக வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஆசிரியர் பதவி உயர்வுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் தகுதி பெறுவது கட்டாயமா இல்லையா என குழப்பமான நிலை நீடித்த நிலையில் பள்ளி கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன் விளக்கம் அளித்துள்ளார். ஆசிரியர்களின் பணி விதிமுறைகள் குறித்த அரசிதழில் குறிப்பிட்ட சில ஆசிரியர் பதவி உயர்வுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தேவை என நேரடியாக குறிப்பிடவில்லை. அதே நேரத்தில் ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உள்ளிட்ட சில ஆசிரியர்கள் பதவி உயர்வுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் சந்திரமோகன் விளக்கமளித்துள்ளார். மே 29ஆம் தேதியிட்ட உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இன்னும் கிடைக்காத நிலையில் பணி விதிகள் அறிவிக்கப்பட்டன. எனினும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி டெட் தேர்வு இப்பொழுது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அஞ்சுமன் இஸ்ஸாம் இ தலீம் அறக்கட்டளை மகாராஷ்டிரா அரசு வழக்கில் 29 மே 2026 அன்று வழங்கப்பட்ட மறு ஆய்வு தீர்வு பதவி உயர்வுக்கு டெட் பொருந்தும் என்பது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது என சந்திரமோகன் தெரிவித்துள்ளார். இந்த தகவல்கள், அறிவிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.